ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட் இஸ் கிரேட். இப்போ நான்வெஜ் பிரியர்கள் வந்து பிரியாணி எப்படி விரும்பி சாப்பிடுவாங்களோ அது மாதிரி வெஜ் பிரியர்கள் வந்து இந்த அரிசி பருப்பு சாதம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுலேயும் சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ரைஸு. இதோட ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிடும்போது உண்மையாங்க அந்த டேஸ்ட்டு வந்து நம்ம சொன்னால் புரியாது, செய்து பார்த்தா தான். இது எப்படி செய்யுதுன்னு செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரை வந்து ஒரு அகலமான குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 25 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறீங்க. அதோட 3 வத்தல் மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க. இப்போது இதோட வந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வெங்காயோட மருத்துவ குணம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்லது இந்த சின்ன வெங்காயம். அதுலேயும் இந்த சாம்பார் ரைஸ் அரிசி பருப்பு சாதத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ மனம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. 8 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். 2 தக்காளி நறுக்கினது அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே கலந்து விடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து இப்போது தண்ணி வந்து 3 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது அந்த 1/2 டம்ளருக்கு நான் 3 டம்ளர் 3/4 கூட நீங்கள் விட்டுக்கணும் தண்ணியை. நான் 3 டம்ளர் தான் நான் விட்டுருக்கேன். இந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதோட வந்துட்டு நம்ம பெருங்காயப்பொடி கொஞ்சம் அது மேலே கொஞ்சம் ஒரு 1/4 சிட்டிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான சால்ட்டும் போட்டுக்கோங்க. கொத்தமல்லியை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் வந்துட்டு இந்த ரைஸை ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஊறின ரைஸ் பாருங்கள். அந்த பருப்பையும் ரெண்டுத்தையும் ஒன்றாவே கலந்து ஊற வச்சுக்கலாம் நம்ம. இப்போது இதை வந்து குக்கர் வந்து மூடி போட்டு இதை மூடி 4 விசிலுக்கு விடுங்க. 4 விசிலுக்கு அப்புறம் விசில் அடங்கினதும் இப்போ திறந்து பார்க்கலாம். ரைஸு பாருங்கள் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் உதிராக நல்லா வந்திருக்கு. ரைஸின் தன்மையை வச்சு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணுங்க. ஒரு சில ரைஸ் வந்து சீக்கிரம் தண்ணி நிறைய போட்டோம்னா குழஞ்சிரும். ரைஸுக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி வச்சு அந்த பதத்துக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து பரிமாறும்போது சுட சுட கொடுங்க. அதுதாங்க ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்பி வீட்டில் வாங்கி சாப்பிடுவாங்கங்க. இந்த டிஷ்ஷை கட்டாயம் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட இதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. அந்த பூண்டை வந்து நம்ம பச்சையாக ஆட் பண்ணும்போது நம்ம நாக்கில் படும்போது அந்த ரைஸோட அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் சாப்பிடும்போது தாங்க உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா வந்திருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேயர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.